செங்கடல் பகுதியில் கப்பல் போக்குவரத்துகளுக்கு எதிரான ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதல்களுக்கு பதிலடியாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மிகப்பெரிய அளவிலான ராணுவ தாக்குதல்களை தொடங்கியுள்ளார். இது தொடர்பாக ட்ரம்ப் தனது ட்ரூத் எனப்படும் சமூக ஊடகத்தில் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார். அவர் கூறுகையில், இன்று ஏமனில் உள்ள ஹவுதி பயங்கரவாதிகளுக்கு எதிராக தீர்க்கமான மற்றும் சக்தி வாய்ந்த ராணுவ நடவடிக்கையை மேற்கொள்ள அமெரிக்க ராணுவத்திற்கு உத்தரவிட்டுள்ளேன் என்று தெரிவித்துள்ளார். மேலும் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் அமெரிக்கா மற்றும் பிற நாடுகளின் கப்பல்கள், விமானங்கள் மற்றும் ட்ரோன்களுக்கு எதிராக இடைவிடாத கடற்கொள்ளை, வன்முறை மற்றும் பயங்கரவாத நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து அமெரிக்க கொடியுடன் கூடிய கப்பல் சூயஸ் கால்வாய், செங்கடல் அல்லது ஏடன் வளைகுடா வழியாக பாதுகாப்பாக பயணித்து 1 வருடத்திற்கு மேலாகிவிட்டது என்று தெரிவித்த ட்ரம்ப், 4 மாதங்களுக்கு முன்பு செங்கடல் வழியாக சென்ற கடைசி அமெரிக்க போர்க்கப்பல் ஹவுதிகளால் தாக்கப்பட்டது என்றும் விமர்சித்துள்ளார். இந்த இடைவிடாத தாக்குதல்கள் அமெரிக்காவிற்கும் உலக பொருளாதாரத்திற்கும் பல பில்லியன் டாலர்களை இழப்பினை ஏற்படுத்தியுள்ளன என்றும், அதே நேரத்தில் அப்பாவி உயிர்களையும் ஆபத்தில் ஆழ்த்தியுள்ளன என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஹவுதிகளுக்கான நேரம் முடிந்துவிட்டது என்று தெரிவித்த ட்ரம்ப், ஹவுதிகளின் தாக்குதல்கள் இன்றிலிருந்து நிறுத்தப்பட வேண்டும் என்றும், அப்படி இல்லையெனில் ஹவுதிகள் இதுவரை கண்டிராத ஆயுத மழை பொழியும் என்றும் எச்சரித்துள்ளார். அதே சமயத்தில் ஈரானுக்கும் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அதில் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கான தனது ஆதரவை ஈரான் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். ஈரான் அமெரிக்காவை அச்சுறுத்தினால் அமெரிக்கா உங்களை முழுமையாக பொறுப்பேற்க வைக்கும் என தெரிவித்துள்ளார். இதற்கு பதிலளித்துள்ள ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி, ஈரானின் வெளியுறவு கொள்கை தொடர்பாக ஆணையிட அமெரிக்காவுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் இந்த தாக்குதல் சனிக்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வரை நடத்தப்பட்டுள்ளது. ஏமனின் தலைநகர் சனா, சாடா, அல்பேடா மற்றும் ரடா போன்ற இடங்களில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் குறைந்தது 32 பேர் உயிரிழந்துள்ளனர். 101 நபர்கள் காயமடைந்துள்ளனர். அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பொறுப்பேற்ற பிறகு நடத்தப்பட்ட முதல் தாக்குதல் இதுவாகும். இந்த தாக்குதலில் பெரும்பாலும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உயிரிழந்ததாக ஹவுதிகளால் நடத்தப்படும் சுகாதார அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் அனிஸ் அல் அஸ்பாகி தெரிவித்துள்ளார். ஹவுதிகளின் அரசியல் பணியகம் இந்த தாக்குதலை போர் குற்றம் என தெரிவித்துள்ளது. ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் 2014ஆம் ஆண்டு ஏமனின் தலைநகரை கைப்பற்றியிருந்தது குறிப்பிடத்தக்கது. நவம்பர் 2023 முதல் கப்பல்கள் மீது அவர்கள் தாக்குதல் நடத்தியது உலகளாவிய வர்த்தகத்தை சீர்குலைத்தது. 2023 முதல் ஹவுதிகள் அமெரிக்க போர்க்கப்பலை 174 முறையும் வணிக கப்பல்களை 145 முறையும் தாக்கியுள்ளதாக பென்டகன் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார்.